வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்னைக்கு நம்ம நேற்று கட் பண்ண இன்ஸ்கர்ட்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சின்ன பார்ட்டு 4, பெருசு 2 இருக்குது. இந்த பெரிய பார்ட்டோட ஒரு சைடில் ஒரு சின்னது, இன்னொரு சைடில் ஒரு சின்னது, ரைட்டில் ஒரு பக்கமும் லெஃப்டில் ஒன்றும் சின்ன பார்ட்டை நம்ம அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பேக் சைடுக்கும் பெரிய சைஸுக்கு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சு அட்டாச் பண்ணணும். டெய்லரிங் கற்றுக்கும் போதே ஸ்டார்டிங்கில் எதுக்கு நான் இன்ஸ்கர்ட் சொல்லித்தரேன்னா, இன்ஸ்கர்ட் ஸ்ட்ரெயிட் தையல் வருது நம்மளுக்கு. இதே நம்ம ஜட்டி, ட்ராயரு, பெட்டிக்கோட்லாம் தைக்கும் போது வளைச்சி தையல் வரணும். அது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இது உங்களுக்கு தைக்கும் போது ஸ்ட்ரெயிட் தையல் ஓட்டணும். திருப்பி டபுள் தையல் அதிலே ஓட்டுவீங்க. கொஞ்சம் தையல் நேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த பல்லு அந்த கார்னர்லேயே வருதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஓட்டணும். இப்போ 6 பார்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் ஒரு சைடு கரபாகம் வருது, இன்னொரு சைடை சன்னமாக மடிச்சுக்கலாம். ரெண்டு சைடும் கரை வர மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். ஆனால் இப்போ தைக்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பிகினர்ஸ் தான். அதனால் அவங்க அதை மாற்றி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறோம். அந்த சைடு ஓப்பன் விட்டாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஒரு 5 to 6 இன்ச்சு வச்சு ஓப்பன் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது ஜிக்ஸாக் மிஷின் இருக்கவங்க ஜிக்ஸாக்கும் அடிச்சுக்கலாம். எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சுருக்கவங்க ஜிக்ஸாக் தையல் மாதிரி வச்சு எம்ப்ராய்டிங்கும் போட்டுக்குவாங்க. ரெடிமேட் இன்ஸ்கர்ட்டில் அந்த மாதிரி தான் வரும். நம்ம நார்மல் தையலை 2 போட்டுக்கலாம். டெய்லரிங் கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நிறையா பேர் நினைக்கிறீங்க. பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. நாங்கள் இது கற்றுக்க வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துக்கிட்டோன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பயந்துக்க தேவையில்ல. நீட்டாக தைச்சி கற்றுக்கலாம். எல்லாராலையும் தைக்க முடியும். எழுத படிக்க தெரியாதவங்க கூட என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்டு கற்றுக்கிட்டு இன்னைக்கு கடை வச்சு தைச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், மடிச்சு அடிச்சாச்சு. இப்போ இடுப்புக்கு பெல்ட் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அதோட அளவு அளந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட இந்த பெல்ட்டு நீங்கள் கட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் 1/4 இன்ச்சில் தையல் ஓட்டுவாங்க, ஒருத்தர் 1/2 இன்ச்சில் தையல் ஓட்டுவாங்க. தையல் முன்ன பின்ன வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பெல்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 5 இன்ச்சில் இந்த பெல்ட்டோட உயரம் இருக்குது. அதை 2ஆக மடித்து இது மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் ஓட்டணும். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு தையல் ஓட்டிட்டு திருப்பி தைக்கும் போது டபுள் தையல் போட்டுக்கலாம். இந்த பாவாடை எனக்கு 7 பார்ட் பாவாடை சொல்லித்தாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது 7 பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இடுப்பு அளவு 38 to 40 சைஸ் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஸ்கர்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடிமேடில் வாங்கும்போது 7 பார்ட்டோட இது அதிகமாக இருக்கும். 6 பார்ட் இருக்கிறதுனால இது 6 பார்ட் பாவாடை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். 6 பார்ட் இருக்கிறது தான். நீங்கள் ரெடிமேட் வாங்கியிருக்க இன்ஸ்கர்ட்டில் எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 5 to 6 தான் இருக்கும். ஆனால் 7 பார்ட்டில் இருக்கும். எக்ஸ்ட்ரா 7 பார்ட்டு 8 பார்ட்டு கேட்குறவங்க இதோட இன்ச்சஸை ஒன்று சேர்த்துக்குங்க. இப்போ 5 வச்சுருக்கோமா, 6 வைங்க. அந்த பக்கம் 10 வச்சதுக்கு 12 வைங்க. 9 பார்ட் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு 8 வச்சு அதில் 14 வைங்க. சின்னது 8ம் பெருசு 14ம் வைங்க. அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோல்டு பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கம்மான்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. நான் திருப்பி மண்டே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்கர்ட் சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன்.
இன்றைக்கி நாங்கள் இன்ஸ்கர்ட் எடுக்கல. நாளைக்கு தைக்கக்கூடிய பேண்ட்டும் ஷர்ட்டும் அதுதான் வீடியோ எடுத்திருக்கோம். அது நாளைக்கு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். கட்டிங் வீடியோ ஒரு நாள், ஸ்டிச்சிங் ஒரு நாள் நாங்கள் கொடுக்குறோம். கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மடிச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு படிமான தையல் ஒட்டிக்கலாம். இந்த ஃப்ரீ கிளாஸ் நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட ஜாயின் பண்ணி என்னை குரூப்பில் சேர்த்துக்குங்க, நாங்களும் பேசிக் கற்றுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 to 7 பேர் வந்து பொட்டிக் ஷாப் வைக்கணும், ஓரளவுக்கு எங்களுக்கு பேசிக் தெரியும், மீதி எங்களை கிளியராக சொல்லி கொடுத்து எங்களுக்கு பொட்டிக் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்குறாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான், நியூ இயர் பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீடியோ ரெடி பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், பாவாடையோட வேலை முடிஞ்சுது. இப்போ நாடா தைச்சிக்கலாம். இதுக்கு 1.5 இன்ச்சு பீஸ் நான் எடுத்திருக்கேன். இடுப்பளவு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு நாடா கட் பண்ணிக்கங்க. ரெடிமேட் நாடாவோட நம்ம தைக்கிறது தான் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள்.